அவங்கள வர சொல்லுங்க. தேவி, அம்மா ஸ்ரீதேவி. என்னமா என்னமா அது ஆம்பளைக்குன்னு நினைக்கிறேன், பொண்ணுக்கு போய் தொழிலுக்கு அப்புறம் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் பார்க்கலாமா? என் சர்வீஸ்ல இல்ல முடி. ஸ்ரீதேவி, அவரை ஒரு ரூம்ல கூட்டிட்டு போமா? ஐயா, உள்ள போய் தொழில் ஆரம்பிக்கிறேன். வாங்க. நீங்க தொழில் மேல மரியாதை இல்லைங்க, உங்க பெட்டி மேல மரியாதை. அந்த பையில என்ன இருக்கு? மாம்பழம். பசிச்சா இதான் சாப்பிடுவேன். உங்க பரப்படி. உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? வேணாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. தொழில ஆரம்பிக்கலாமா? என்ன தரையில உட்காருங்க? எப்பவும் தரையில உட்கார்ந்து தொழில் பண்றதுதான் என் வழக்கம். நானும் வந்ததுல பாத்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன பார்த்து பார்த்து கண்ணு அடிக்கிறியா? என் வயசுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? கண்ணடிச்சா என்ன தப்பா? என்ன விளையாடுறிய? நடு ரோட்லயே கிஸ் பண்ற காலம் இது. கிஸ்ஸா? கிஸ் எப்படி இருக்கும்? என்னடா பெரிய லொல்லா போச்சு. கிஸ்னா தெரியாது? இப்படி உதட்டோட உதடு வச்சு கொடுப்பாங்களே. அது நல்லா இருக்கும் போல இருக்கே, எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க. இல்லையா? நான் மாட்டேன். இப்ப கொடுக்கல, அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா. அம்மா, என்னம்மா? இந்த வாத்தியார் நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயா, இவ என்ன கேட்டா அந்த ஆளு கொடுக்க மாட்டேன்றாரு? புரியலையாமா? வாத்தியார் பையில பழம் இருக்குல்ல, பாப்பா கேட்டிருக்கோம், பிசினாரி இல்லன்னு சொல்லிருப்பாரு. ஏயா, பொண்ணு ஆசைப்பட்டு கேக்குறல்ல, ஒண்ணு குடையா? என்னது, அம்மாவே கொடுக்க சொல்றாங்க? கெட்ட குடும்பம் போல இருக்கு. யோ, இப்ப கொடுக்க போறியா இல்லையா? குடியா? மறைச்சுக்கிறேன். அப்பா, நல்லா இருக்கு, இன்னொன்னு குடியா? அம்மா, உங்க பொண்ணு இன்னொன்னு கொடுக்க சொல்லுது. ஏயா, பாப்பா கேக்குற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்து தொலையா. கொடுக்குறேன். ஐயா, என்ன புரிஞ்சு புரிஞ்சு சாப்பிடுறாங்க? மாம்பழச்சார புரிஞ்சு புரிஞ்சு சாப்பிடுறாங்க. மாம்பழமா? யோ, என்னைய பொறுத்த? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, யூனியன் ரூல் செய்யப்படாது. இன்னொரு நாளைக்கு வர்றேன்.